ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க ஃபியூச்சர் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டே மார்னிங் தான் விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களுமா? அவங்க எழுந்த உடனே பிஸ்கெட் சாப்பிட்றாங்க. ஆமாவா? ஆமாம், இவர் தான் என் கூட எழுந்துக்கிறாங்க. பாப்பா ஒரு 3 டேஸாக வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக தான் எழுந்துக்கிறாங்க. சரி தூங்கட்டோன்ட்டு. ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ எப்படின்னு தெரியலை. நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பணும். இன்னும் 3 டேஸ் இருக்குது ஸ்கூல் ரீஓப்பனுக்கு. தேர்ஸ்டே வந்து ரீஓப்பன். பாயா? பாய் சொல்லுங்க. வெரி குட். சாப்பிடுங்க. தம்பி எழுந்துட்டான். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் எழுந்து வீடு வேலை அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சாச்சு. என்னம்மா? சண்டே பார்த்தீங்கன்னா காலையில் ரிலாக்ஸாக தூங்கலான்னு பார்த்தேன். ஆனால் தூக்கம் வர மாட்டுது. அதுக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி நல்லா தூங்குவான்னு எழுப்பி விடுவாங்க. இப்போ தூங்குறதுக்கு டைம் இருந்துமே அந்த தூக்கன்றது வர மாட்டுது. என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நம்மளுக்கு கமிட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகிடுது. யாரெல்லாம் இந்த மந்த்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க? ஃபுல்லாக காற்று ரொம்பவே சூப்பராக அடிக்குது வெளியே. இப்போ நம்ம வெளியே போய் நின்னோம்னா போதும், டெய்லியுமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய வைக்கிற சொல்லும் நம்ம டக்குன்னு அந்த கிளிப்பெல்லாம் போடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வந்து போட்டிக்கோலை வந்து அப்படி கீழே விழுந்துடுது. அந்த சைடு கொஞ்சம் இடம் இருக்குது. அப்படிக்கா விழுந்ததுக்கு ஒரு டவல் விழுந்துடுச்சு அன்றைக்கி. அதனால் சொல்லிவிட்டு உடனே காய வைக்க சொல்லி கிளிப்பு போட்டுடுறேன். அந்த மாதிரி காற்றடிக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது மைண்டு. அந்த டைமில் ஒரு பிளாக் காஃபி போட்டுட்டு ஸ்டெப் கிட்ட வந்து நம்ம மம்மி தான் இருந்தா அப்படின்னு இருக்குது. பிளாக் காஃபி குடிச்சிட்டே ரிலாக்ஸ் பண்ணலாம். பட் வந்து குழந்தைங்கிற இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. இவர் வந்து எதனா ஒரு பிடிச்சி இழுத்துருவாருங்க. நீங்கள் தானா? சரி, ஓகே. மார்னிங் இப்படி தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் போயிட்டு பால் இருக்குது, அது கொஞ்சம் காய வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா சூடாக பால் குடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்க. அப்புறம் குக்கிங் என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. இவங்க கடைக்கு போயிருக்காங்க. வந்த பிறகு என்ன ஐடியான்னு சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து கேஸில் வச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே ஸ்டெப் கிட்ட இருக்கேன். நான் சொன்னல, காற்று வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 11 மணி வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே வந்து இருந்தோம்னா ஒரு என்ன சொல்கிறது, கவலையே இருக்காது, மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். என்ன சொல்கிற, ஃபேனு லைட்டு எதுவுமே வேணாம். இப்படி வந்து கொஞ்ச நாள் பயங்கரமாக காற்றடிக்குது. இந்த ஃபோனே அப்படியே ஹேண்டில் பண்ண முடியல, காற்று பயங்கரமாக அடிக்குது. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கு டைமு. இவர் பாருங்கள், சோப்பு எடுத்து வச்சிட்ருக்காரு. ஆமாம் தானே? பிஸ்கெட் சாப்பிட்டு பட்டு வாய் துடைக்கலையா? சண்டே மார்னிங் இப்படி போகுது. இன்னும் 3 டேஸ் கழிச்சு இந்த டைமிங்லாம் பாப்பா ஸ்கூல் போயிடுவாங்க. இவர் வச்சு இவரும் நானும் தான் ஹேண்டில் பண்ணணும். டேஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. பாப்பாவும் வளர்ந்துட்டே வராங்க. குட்டி பையன் வந்து வளர்ந்துட்டா சீக்கிரமாக. வண்டி சவுண்டெல்லாம் வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேஸில் வந்து பால் வச்சுருக்கேன். நம்ம அப்படி பார்த்துடலாம். ஏன் தெரியுமா, நேற்று தான் கேஸ் எல்லாம் ஃபுல் டீப் க்ளீன் பண்ணேன். இவர் எழுந்துட்டாரா? இவர் என் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருப்பார். ஸ்லோ பண்ண என்ன பட்டு? பக்கெட்ஸ் எங்கே தெரியலையா? எங்கே போயிடுச்சு? இல்லைங்களா? அங்கே இருக்கப்போ ஹாலில் இல்லைங்களா? நேற்று வந்து டிமார்ட் போயிருந்தோம். இந்த மாதிரி டவல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள், க்யூட்டாக. ஒரு காம்ஸ்டாக கொடுத்துடணும். கிச்சன் டவல்ஸும் யூஸ் பண்ண ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணிடலாம். பால் பொங்குது. டேடி வந்துச்சா பாருங்க.
இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுற ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது நம்ம ஒன்று டே பை டே நான் என்ன பண்ணேன்னு காட்டலாம். இன்றைக்கி டே மொக்கையாகவும் போகலாம், கொஞ்சம் பிஸியாகவும் போகலாம் இல்லைங்களா. கொடுங்க காட்டலாம். அது 4 towels இருக்குது, அதில் 4 towels இருக்குது. ஹேண்ட் வாஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் தான் இது டப்பா இல்லைங்களா. ஓகே, இது என்னது பிளேட். இது பாருங்கள் க்யூட்டாக இருக்குல்ல. என்னங்க சாக்கி போட்டுக்கலாமா? அதை எடுங்க. கொடுங்க. வெரி குட். எதனா கொடுத்துட்டா கையில் கொடுத்துருவாரு. பாருங்க ஸ்கை ப்ளூ, சாண்டல், க்ரீன் கலர் ஒன்று, பீஸ். அப்புறமா விம் ஜெல் வாங்குவேன் நான். விம் ஜெல், அப்புறம் விம் பார் லெமன் ஃப்ளேவர். இது வந்து பேக்கேஜ் வாங்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். நான் தான் சொன்னால எப்போனா ஒரு முறை பாப்பாவுக்கு ஹிப்பி வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு, அதனால் ஹிப்பி வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். கொடுங்க. வாங்க போகலாம், எடுத்துகிட்டு வாங்க போகலாம். போங்க, ஹாலில் போங்க. இவர் கூட இப்படி தான் டைம் பாஸ் ஆகும். பாப்பா ஸ்கூலில் போயிட்டாங்கன்னா இவர் வளர இன்னும் 2 மந்தில் வந்து இவங்களுக்கு 2 வருஷம் ஆக போகுது. 2 years கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பிஸ்கெட் பாருனே நான் இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சாப்பிடு, அதில் வச்சு சாப்பிடு. பாருங்க கொஞ்சம் குத்துருன்னு. நீங்கள் தானா? வெளியே காற்று ஃப்ரீயாக அடிக்குது. பட் வந்து ஃபோனு வீடியோ நம்ம வ்ளாக் எடுக்க சொல்லும் நாசியாக கேட்குதா, அதனால் உள்ளே வந்துட்டேன். அக்கா எழுப்புங்க. போங்க. போக மாட்டிங்களா? நான் பாருங்கள் உங்கள் ஃபேஸ் பாரு. அக்கா எழுப்ப மாட்டிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிறீங்களா மம்மியை? இவங்ககிட்ட அடிக்கிறான்னு சொல்லிடக்கூடாது. அதாவது ஏதோ பசங்க படத்தை நினைக்கிறேன். பக்கடா கோவம் வந்துடுச்சு, இப்போ அடிக்க போகிறான். அதே பாருங்க, அதே தான் இவர் இப்போக்கிற மைண்ட் செட் வந்து இவர் வந்து அப்படி தான் இருக்கார். அது ஒரு காமெடியாக போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போர் அடி டைமில் இவர் வச்சு கொஞ்சம் காமெடி பண்ணி அவங்க அக்கா எல்லாம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவர் வந்து எதனா ஒரு பண்ணிக்கிட்டே இவங்கள அடி, மம்மி அடி, டேடி அடி, அக்கா அடி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். அவன் அப்படியே செய்வான். யார் வீட்டிலையும் இந்த ஏஜில் வந்து பாப்பா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வரல. கடைக்கு இங்கே தான் பக்கத்தில் போயிருக்காங்க, இன்னும் வரல. சரி இப்போதைக்கு நம்ம நைட்டே என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். போட்டு நிறைய நைட்டே வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து வெஷில் வாஷில் க்ளீனாக இருக்கணும். எவ்வளோ நேற்று வந்து அதான் ஷாப்பிங் போயிருந்தோம். ஈவினிங் தான் 6:30 மேலே தான். என்ன பட்டு தட்டா? தட்டு என்ன வேணும்? ஒரு 6:45க்கு வந்து நாங்கள் வந்து கிளம்புனோம். ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு வரத்துக்கு. அப்போது பார்த்தீங்க வந்து பேசிட்டு அம்மா வந்துருந்தாங்க. சரி அவங்ககிட்டலாம் பேசிட்டு 9 o'clock ஆகிடுச்சு. இருந்தாலுமே 9:30 மேலே சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஷில் வாஷில் பண்ணிட்டு தான் நான் போய் படுத்தேன். இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இதே காலையில் வந்து போய் நம்ம தூங்கி எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக எப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. எதனா கிச்சனில் வந்து செய்யலாம், இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கணும். இல்லைன்னா கஷ்டம். வெஷில் வாஷ் பண்ணணும், சமைக்கணும், செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நைட்டு எவ்வளோ வெஷில் வாஷ் இருந்தாலும் நான் நைட்டே க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் தம்பிக்கு வந்து காலையில் மில்க்கு இல்லைன்னா சத்து மாவு மிக்ஸு இந்த மாதிரி எதனா கொடுத்துருவோம் 3 பேருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் குக்கிங்கு, அதுக்கப்புறம் லன்ச் அந்த மாதிரி போயிடும். வேணுமா வரையுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சம் இருக்குது தம்பிக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. இவர் குளிச்சிட்டாரு. இப்போ பாப்பா குளிச்சுட்டு அவங்க ரெடி ஆகிட்ட பிறகு நான் போய் குளிக்கணும். என்ன பண்ணிகிட்ருக்கா? ஐயோ ஓகே இவர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு. குளிச்சுட்டு ஏர் வாஷ் தான் பண்ணியிருக்கேன். ஈரமாக இருக்குது. அதுக்கு கொயக்கா வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா கொஞ்சம் காயாக தான் இருந்துச்சு. என்னுடைய ஃபேவரட்டே பார்த்தீங்கன்னா கொயக்கா தான். இது வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற மைண்ட் செட் போயிட்டேன். அதனால் வந்து அது சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே விலாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே செம்ம காற்று. ஈவினிங்கும் மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரிலாக்ஸாக அப்படியே உக்காந்துடலாம் ஸ்டெப்புக்கிட்ட. அந்த மாதிரி வந்து காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. சரி, ஒரே பக்கத்தில் க்ரில் மிஷின் சவுண்டாக இருந்துச்சு. அதனால் நான் உள்ளே வந்துட்டு இவர்கிட்ட பேசிட்டே இருந்தேன். சாப்பிட வேண்டியதானே கொயக்காவை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தலை செம்ம ஈரமாக இருக்குது. சும்மா நான் காயட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பு மட்டும் போட்டிருக்கேன். அப்புறமா பேங்கிள்ஸ் வந்து இதெல்லாம் வந்து எங்கிட்ட நிறைய வேஸ்ட்டாக இருக்குது. சரி, வீட்டுக்காவது போட்டு அடிக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். நைட்டு வந்து எல்லா ஒர்க்கும் பாப்பாவுக்கு ஃபுட்டு எல்லாம் கொடுத்துட்டு பெட்ஷீட் வாஷ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே தூங்க சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். குங்குமாதி ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் 4 டேஸாக. எனக்கு பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸ் எப்படி தான் இருக்குது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு. இப்போ வந்து குங்குமாதி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுட் ஹேபிட்டும் காரணமாக இருக்கணும் ஃபேஸ் பிரைட் ஆகிறதுக்கு. இது ஒரு 2 ட்ராப் விட்டுட்டு அப்ளை பண்ணி நம்ம போய் தூங்க போயிடலாம். ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பிராண்டோ உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆனால் குங்குமதி ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் நல்லாவே தெரியுது. எனக்கு நல்லாவே அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் ரிடியூஸ் ஆகிட்டுருக்கு. அதனால தான் நான் டெய்லி வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் தூங்க போயிடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆயில் வந்து சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. அப்படியே நல்லா மசாஜ் கொடுப்பேன். நான் ஃபோன் ஒரே கையில் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்படி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் எங்கள் பாப்பா பார்த்துட்டே இருக்கா. அவங்களும் யூஸ் பண்ணுறோமா கேட்பாங்க. இதுமா நீ கொஞ்சம் பெருசானோடனே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, உங்கள் ஸ்கின்னு நேச்சுரலாகவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்புறமா அவகிட்ட பேசிவிட்டு தூங்க போகலையான்னு சொல்லிட்டு ஏசி ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஒரு 15 மினிட்ஸ் விளையாடிக்கிட்டு தம்பிக்கிட்ட விளையாடி சிரிச்சுக்கிட்டு அப்படி அப்புறமா தூங்க போயிடுவோம். இப்படி தான் டே வந்து சண்டே போச்சு. உங்களுக்கு எல்லோரும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னாச்சு அப்படி கட்சினே? குட்டி பையன் வந்து சைடில் வந்து உதறு கடிச்சிக்கிட்டானா, அதை தான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. அவர் வந்து உதடு வந்து கடிச்சிட்டு சொல்லிட்டு எனக்கு காட்டியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். வேறு எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அங்கே பாப்பாலாம் கத்திட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையனுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணிவிட்டு லைட்டாக சுகர் போட்டு கொடுத்துருக்கேன். இதை ஊட்டி விடலாம். மார்னிங்கில் இது கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டைஜஷன் வந்து நல்லாவே பண்ணும். குழந்தைங்களுக்கு இது வெயிட் கெயினுக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.